அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பௌர்ணமி திதி அப்படின்னு வந்தாலே நாம் என்ன பண்ணுவோம், விரதங்கள், வழிபாடுகள், இறை வழிபாடுகள், தாந்திரிக பரிகாரங்கள், சத்யநாராயண பூஜை, சந்திர பகவானினுடைய வழிபாடு, இப்படி நிறைய விஷயங்களை நாம் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளுவோம். இவ்வாறு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனுக்குடன் நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது சாஸ்திரம் படியாகவும் ஜோதிடப்படியாகவும் அது ஐதீகமாகவே விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் 12 ராசிகளில் ஒன்றான ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் ஒரு கலவையான நிலைகள் உருவாகக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் மூத்தவர்களுடன் ஆலோசித்து அதற்கு பின்பு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை சின்ன சின்ன நெருக்கடிகளை போக்கும் அளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீண் போகாது. நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. அதே சமயம் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில கிரகத்தால் துலாம் ராசியினருக்கு மனக்கவலை அப்படி இல்லைன்னா அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட குடும்பம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியானதாகவும் இருக்க பெறலாம். குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவுகளையுமே செய்வீங்க. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் இருக்க பெறுகிறது. நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நினைச்ச உடனேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியங்க. சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். இருந்தாலும் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சது மாதிரி நடக்கலாம். இருப்பினும் உங்களுடைய அவசரமோ அலட்சியமோ நீங்கள் நினைச்சபடி நடக்க விடாமலும் தடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. அதிலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் செலவுகள் விஷயத்தில் நீங்கள் அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது. அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள பாருங்க. தேவையில்லாத செலவுகள், ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள்
பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அதே மாதிரி உடல் நலம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் மற்றொருவரும் உண்டு பண்ணலாம். அப்படிங்கிறதுனால உடல் நலம் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய ஆற்றல் அப்படின்னா உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் மாற்ற நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது வேலைகள்லையோ இல்லை பணியிடத்துலையோ உத்தியோகத்திலையோ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டியது அவசியமாகிறது. வார்த்தைகள்லையும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. உங்களுடைய யோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாங்க. அது தங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தருங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க. கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை உங்களுக்கு சராசரியானதாக இருந்தாலும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் ஆடம்பரத்தின் காரணமாகவும் நிதி நிலைமையில் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கண் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது, அதாவது வீண் பேச்சுக்கள், விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சாதுரியமான தங்களுடைய பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை பெற முடியும். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்க பெறும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமானது. குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் தனித்துவமான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். நிதி நிலைமை சற்று சீராகவே இருக்கும். அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. படைப்பு திறன் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யலாங்க. குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் நிதானமாக பேசுவதோடு வெளிப்படையான மனநிலையோடு அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கால
காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய காலம் இந்த காலமாகவும் இருக்கலாம். அதனால் தங்களுடைய கோபத்தையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலையையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதனால் உங்களுடைய மனநிலையை நிதானமாக பராமரிக்க பாருங்க. வேலை போல அதிகமாகவே இருக்கவும் செய்யலாம். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் அனைத்து வித சவால்களையும் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. குடும்ப உறவில் சில பதட்டமான சூழல் இருக்கத்தான் செய்யும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதி நிலைமை சுமாராகவும் இருக்கலாம். முதலீடுகள் விஷயத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் வேலைச்சுமை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது.